வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் வீடியோவில் முடி உதிர்வை தடுத்து புதிய முடி வளர உதவும் 12 சயின்ஸ் பேக்ட் ரெமெடிஸ் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்கப் போகிறோம். மேலும் இந்த வீடியோ முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். முடி உதிர்வதை தடுப்பதற்கு முன்னாடி அதற்கான 5 முக்கியமான அடிப்படை காரணங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, 1 எக்ஸ்டர்னல் டேமேஜ் எனப்படும் வெளிப்புற பாதிப்புகள், 2 டிஹெச்டி ஹார்மோன்கள், 3 நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து, 4 ஹார்மோன்ஸ் மற்றும் ஸ்ட்ரெஸ், இறுதியாக 5 கட் ஹெல்த் அதாவது குடல் ஆரோக்கியம். இந்த 5ம் எப்படி வேலை செய்துன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்க ஹேர் ஹெல்த்தை முழுமையா மாத்திரலாம். சரி, முதல்ல செக்ஷன் 1 எக்ஸ்டர்னல் டேமேஜ் அதாவது வெளிப்புற பாதிப்புகளை பத்தி பார்ப்போம். நம்ம தினமும் சாதாரணமா செய்யற சில பழக்கங்கள் சத்தமே இல்லாம நம்ம முடியோட வேர்களை எப்படி அழிக்குதுன்னு தெரியுமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், நாம குளிக்க யூஸ் பண்ற தண்ணியும் ஷாம்புவும் தான். நீங்க குளிக்கிற தண்ணில இருக்கிற ஃப்ளூரைட் முடி கொட்டுறதுக்கு ஒரு பெரிய காரணம். இது முடிய கொட்ட வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம தைராய்டு சுரப்பியையும் முடக்கிடும். தைராய்டு குறைஞ்சாலே முடி வளர்ச்சியும் அப்படியே நின்னுடும். அதனால ஃப்ளூரைடு ஃபில்டர் பண்ற ஷவர் ஹெட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது சல்ஃபேட் இருக்கிற ஷாம்புகள். நம்ம முடி 91% புரதத்தால புரோட்டீன் ஆனது. ஆனா இந்த சல்ஃபேட் ஷாம்புகள் அந்த புரதத்தை அப்படியே அழிச்சிடும். சோ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்றது இன்னைக்கு ஆரம்பிங்க. அடுத்ததா செக்ஷன் 2 முடி உதிர்வை தூண்டும் டிஹெச்டி ஹார்மோன்களை எப்படி பிளாக் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம முடி உதிர்வுக்கு காரணமான ஒரு முக்கியமான வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த டிஹெச்டி அதாவது டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். நம்ம உடம்புல இருக்கிற டெஸ்டாஸ்டிரோன் 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமா டிஹெச்டியா மாறுது. இந்த டிஹெச்டி தான் நேரா போய் நம்ம முடியோட வேர்களை அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸை அப்படியே எரிச்சு அழிச்சிடும். இதுதான் மெடிக்கல் டேர்ம்ல ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற பல மருந்துகள் இந்த என்சைமை தான் தடுக்குது. ஆனா அதுல நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. அப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம இயற்கையாவே இந்த என்சைமை தடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான 3 அற்புதமான நேச்சுரல் டிஹெச்டி பிளாக்கர்ஸை பத்தி சொல்றேன். 1 வெங்காயச்சாறு. இதை தண்ணியோட சரிபாதியா கலந்து தலையில தேய்ச்சி 15 நிமிஷம் கழிச்சு கழுவலாம். 2 கிரீன் டீ. இதையும் 50% தண்ணியில கலந்து 15 நிமிஷம் தேய்க்கலாம். 3வது ரோஸ்மேரி ஆயில். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரபலமா விக்கிற முடி வளரும் மருந்துகளுக்கு நிகரான பவர் இந்த ரோஸ்மேரி ஆயிலுக்கு இருக்கு. இதை நைட்ல தேய்ச்சிட்டு காலையில நீங்க குளிக்கலாம். தலையில வெளியில தேய்க்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ உடம்புக்குள்ள இருந்து இந்த என்சைமை எப்படி தடுக்கிறது? அதுக்கான சிம்பிளான பதில் ஜிங்க் அதாவது துத்தநாகம். இன்னைக்கு பலருக்கும் இந்த ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கு. ஆயிஸ்டர்ஸ், ரெட் மீட் அப்புறம் சீ ஃபுட் மாதிரியான உணவுகள்ல ஜிங்க் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நம்ம ரெகுலர் டயட்ல சேர்க்கும்போது உடம்புக்குள்ளேயே அந்த முடி உதிர்வை உருவாக்குற என்சைமை இது தடுத்து நிறுத்திடுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறதென்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். அதுதான் உங்களுடைய ஸ்கேல்பின் pH லெவல். நம்ம தலையோட சருமம் இயற்கையாவே கொஞ்சம் அமிலத்தன்மை அதாவது ஆசிடிக் நேச்சர் கொண்டது. இதை சரியா மெயின்டைன் பண்ண ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 1 லிட்டர் தண்ணியில 3ல் 1 பங்கு ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து தலையில தேய்ச்சிங்கன்னா அது முடியோட வேர்கள்ல அடைஞ்சிருக்க எண்ணெய சுத்தம் செய்யறதோட தலையில இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளை பாதுகாத்து முடி வளர்ச்சியை சூப்பரா தூண்டும். இப்போ செக்ஷன் 3 நியூட்ரிஷன் அதாவது நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்க்கலாம். ஒரு புது முடி உருவாகணும்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, நம்ம முடி 91% புரதத்தால புரோட்டீன் மட்டுமே ஆனது. மீதி இருக்கிற 9% தான் மத்த விஷயங்கள். நிறைய பேரு கீட்டோஜெனிக் டயட் மாதிரி லோ கார்ப் டயட்ல இருக்கும்போது முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் டயட் கிடையாது, அவங்க போதுமான அளவு புரதச்சத்தை எடுத்துக்காததுதான். சோ உங்க முடி நல்லா வளரணும்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். புரோட்டீன் மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்ம முடிக்கு தேவைப்படுது. குறிப்பா ட்ரேஸ் மினரல்ஸ். இது கடல் உப்பு சீ சால்ட் அப்புறம் கெல்ப் அப்படிங்கிற கடல் பாசில ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்ததா பி வைட்டமின்ஸ். முடி வளர்ச்சிக்கு பி வைட்டமின் ஒரு முக்கியமான விஷயம். இத அன்ஃபார்ட்டிஃபைட் நியூட்ரிஷனல் ஈஸ்ட் மூலமா நாம ஈஸியா பெறலாம். ஃபைனலா சிலிக்கா. நம்ம முடியோட அந்த ஸ்ட்ராங்கான வலிமைக்கு இந்த சிலிக்கா தான் காரணம். இது இயற்கையான ஸ்ப்ரிங் வாட்டர்ல அதிகமா கிடைக்கும். இத குடிக்கிறதால உங்க முடியும் சரி நகங்களும் சரி ரொம்ப வலுவா மாறும். சரி, இப்போ செக்ஷன் 4 ஹார்மோன்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கு வருவோம். நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றங்களால எப்படி முடி கொட்டுது, அதுக்கான தீர்வு என்னன்னு இந்த டேபிள்ல பார்க்கலாம்.
உங்க உடம்புல ஈஸ்ட்ரஜன் அதிகமானா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் மாதிரியான க்ரூசிஃபரஸ் காய்கறிகள் அப்புறம் கெல்ப் சாப்பிடுறது அதை பேலன்ஸ் பண்ணும். அதிக மன அழுத்தத்தால ஸ்ட்ரெஸ், கார்டிசால் ஹார்மோன் அதிகமானா கொஞ்ச நேரம் வெயில்ல நடக்கிறது, நல்ல தூக்கம் அப்புறம் வைட்டமின் டி இதை சரியாக்கிடும். பெண்களுக்கு PCOS காரணமா இன்சுலின் லெவல் அதிகமானா லோ கார்ப் கீட்டோ டயட் அப்புறம் ஃபாஸ்டிங் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும். கடைசியா தைராய்டு பிரச்சனையா பிரேசில் நட்ஸ் மாதிரி செலனியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி உங்க முடிய காப்பாத்தும். இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், AI மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ செக்ஷன் 5 குடல் ஆரோக்கியம். நம்ம வயிறுக்கும் நம்ம முடி வளர்ச்சிக்கும் அப்படி என்னங்க சம்பந்தம்? அந்த ஆச்சரியமான உயிரியல் தொடர்பை இப்ப பார்க்கலாம். கடைக்கு போய் முடி வளர்ச்சிக்கான மாத்திரைகள் வாங்குனா அதுல கண்டிப்பா பயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. பயோட்டின்ங்கிறது முடி புரதத்தை உருவாக்க ரொம்பவே தேவையான ஒரு B வைட்டமின். ஆனா இங்க ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, உங்களுக்கு அந்த பயோட்டின் மாத்திரைகளே தேவையில்லை. ஆமாங்க, உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களே இயற்கையாவே உங்களுக்கு தேவையான பயோட்டினை உற்பத்தி செய்யுது. அதனால உங்க குடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா இந்த பயோட்டின் உற்பத்தியும் நின்னுடும், முடி கொட்டுறதும் அதிகமாயிடும். அப்போ குடல்ல இருக்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்களை பெருக்கி பயோட்டின் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது? இதுக்கு சயின்ஸ் சொல்ற மிகச்சிறந்த உணவு சவுக்ரவுட் அப்படின்னு சொல்லப்படுற புளிக்க வைக்கப்பட்ட முட்டைக்கோஸ். இதுல நீங்க கடைகள்ல வாங்குற ப்ரோபயோட்டிக்ஸ் மாத்திரைகளை விட 100 மடங்கு அதிகமான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இது நம்ம வயிற்றோட அமிலத்தன்மையை தாண்டி நேரடியா குடலுக்கு போய் அங்க மைக்ரோபயோம சூப்பரா உருவாக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற அதிகமான வைட்டமின் சி முடியில கொலாஜன் அப்புறம் கெராட்டின் உருவாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சிந்தித்து பாருங்கள், முடி உதிர்வு என்பது வெறும் ஒரு வெளிப்புற பிரச்சனை கிடையாது. அது உங்க உடம்புக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை மணியா கூட இருக்கலாம். அதனால முடி வளர்ச்சிக்காக இன்னையிலேருந்து நீங்க எந்த பழக்கத்தை முதல்ல மாத்த போறீங்க, அதை நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிறா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.